சூப்பரான சட்னி 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு வெங்காயமும் இல்லை, தக்காளியும் இல்லை அப்படின்னா இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொட்டுக்கடலை கொஞ்சம், பட்டை மிளகா ஒரு 3 போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். காரம் வேணும் அப்படின்னா பூண்டு பல் ஒரு 10 போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் புளி வச்சு இதை நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து வந்ததும் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் உப்பு போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி நம்ம தண்ணி ஊற்றி தனியாக எடுத்துக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தது நம்ம வச்சுருக்கிற சட்னி கூட இது கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ சுட சுட இட்லி தோசைக்கு இதை வந்து நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சொல்ல வேணாம், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக 5 மினிட்ஸில் நமக்கு ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.